எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். ஓ உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க அம்மா அம்மாவுக்கு இல்ல பூரி மாவுக்கு சேர்த்துக்க. ஏய் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் பிறந்து வயசு 25 ஆச்சு. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. ஏதோ ஒரு கட்டி மாட்டி தேடி வைப்போம். ஆமா கட்டி மாட்டி ஏத்துக்கிட்டு 2 டயர் எடுத்துக்கிட்டு 4 கிலோ சக்கரை எடுத்துக்கிட்டு 4 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டு சுருக்காட்டுல கொண்டு கொளுத்திக்கிட்டாங்க. ஐயா பெரியவங்க சொல்லுங்கப்பா. ஆமா ஐயா கல்யாணத்தை பண்ணாங்க. ஏதோ ஒரு கட்டி மாட்டி தேடி ஆமா அன்னைக்கு வச்சு வைப்போம். கல்யாணத்தை பண்ணாங்க. கொஞ்ச நாளாச்சு எங்க அம்மா திடீர்னு செத்துட்டாங்க. செத்த பண்ணு அவங்கள எடுத்து அவங்களுக்கு ஜீமகடன் முடிச்சுட்டு எங்க அப்பாவை நானும் வண்டியை பூட்டிக்கிட்டு ஒரு நாள் கொல்லிக்கு போறோம். போகும்போது எங்க அப்பா சொல்றாரு, தம்பி முருகா அம்மா போன மாதிரி எப்ப போனோம் தெரியாது, குடும்பத்தை விட்டுறாத அப்படின்னாங்க. சொன்ன 8ஆம் நாள் எங்க அப்பாவும் போயிட்டாரு. செத்த பண்ணு அவருக்கு செய்ய வேண்டிய ஜீமகடன் முடிச்சுட்டு வீட்டுல வந்து இருந்த மாட்டை வித்து செலவு பண்ணிட்டு வீட்டுல படுத்திருக்கேன். என் பொண்டாட்டி பாதி நேரத்துல ஏந்திட்டு உக்காந்துக்கிட்டு கோடு கோடு அழுகுறான். கூடா மரம் அழுகுறான், பாலா தயிரான்னு அழுகுறான். தாண்டி இந்த நேரத்துல அழுகுறேன்னா எங்க மாமனாருக்குள்ள வண்டி மாடு இருந்தது. இன்னைக்கு இரவு சாணி கேக்கத்து போய் கூடு கூட அலையிறான் அப்படின்னு சொன்னான். பயப்படாதே நாளைக்கு போய் மாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கப்பு சிப்பிட்டு படுத்துக்கிட்டான். பொழுது விடிச்சது. ஒரு 20,000 பணத்தை எடுத்துக்கிட்டு மாடு பிடிக்க கிளம்பிட்டோம். ஆனா கிளம்பினா சந்தை எங்கன்னு தெரியாது. யாராவது உளுந்தூர்பேட்டை போய் இறங்கணும். இறங்கின உடனே அங்க ஐயப்பன் டீ கடை இருக்கு. அங்க போய் டீ சாப்பிட்டான். அண்ணா இன்னைக்கு சந்தை என்ன வரணும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செடிதாங்க சந்தை அப்படின்னாரு. எந்த பஸ் ஏறுறதுன்னா திருக்கோளூர் பஸ் வரும். அந்த பஸ்ல ஏறு யாரா சந்தையில போய் இறங்கலாம். உடனே பஸ் வந்தது. யாருன்னா போய் பஸ்ல இறங்குறான். பஸ்ல இறங்கினா மாடு வாங்க வரோம் யாரு, மாடு விற்க வரோம் யாரு, தரவுக்காரனுக்கு தான் தெரியும். ஒரு மஞ்சள் கை பைய வச்சுக்கிட்டு இப்படி அடிய வச்சேன். தம்பி இறங்கின உடனே ஒரு தரவுக்காரன் பாத்துட்டான். உளுந்தூர்பேட்டை பக்கம் தானே நம்ம ஊரு. ஏன்னா உளுந்தூர்பேட்டையில தானே பஸ் வருது. பக்கத்து ஊரா தான் இருக்குன்னு என்கிட்ட பெருமையா சொன்னான். உளுந்தூர்பேட்டை பக்கம் ஆறின தானே. அட பையா ஒப்பன்லாம் நல்லா இருக்காங்க. எங்க அப்பா செத்துட்டாருன்னு. எட பையா ஒரு போன் பண்ண கூடாது, போன் நம்பர் எண்ணிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா கிட்ட போன் நம்பர் இல்லன்னு போனா டீ கிடக்குற 2 டீ போடணும். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவரு டீ வாங்கி கொடுக்குறாரு. போய் சப்பரமா உட்காந்தான். 2 டீயை வாங்கினான். ஒரு டீ அவன் எடுத்துக்கிட்டு ஒரு டீ எண்ணிட்டு கொடுத்தான். நான் குடிக்க தெரியாதவன் ஊதி ஊதி குடிக்கிறோம். நம்ம மாமலா குடிக்கிறோம். 2 ஆள் இழுத்துட்டு கிளாஸ வச்சுட்டு 20 ரூபா கொடுன்றோம். முத மொழி 20 ரூபாய் எழுதிட்டான். கொடுத்துட்டு வெளியே வந்தான். தம்பி வெறும் வெத்தலை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க. ஒரு அடியை எடுத்து வச்சான். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போயல சட்டா வாங்கிட்டு வந்துறான். ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். வீட்டுல இருந்தா அரை வெத்தலை தான் போடுவான். நான் ஒருத்தன் ஆட்டுக்கிட்டேன். சேர பாக்காளி வாயில போட்டான். 4 வெத்தலையும் மடிச்சான். வச்ச வாயில மென்னுக்கிட்டு டீ கடைக்கே உட்காந்துக்கிட்டான். என்ன கூட்டி என்ன சொல்றான், அந்த மாட்டை போய் பாடுறோம் அப்படின்னு தம்பி பார்த்தா குளத்து மோட்டுல ஒரு ஜத வண்டி மாடு அப்படியே அழகா நிக்குது. 4 கொம்பு 4 கொம்பு போனா மாட்டுக்காரன்கிட்ட போனா மாடு வாழுங்க அப்படின்னு கேளு அப்படின்னா மாட்டுக்காரனை போய் கேட்டான். ஏன்னா மாடு வேலைக்கு எப்படின்னா என்ன ஊரு, மாடு வேலைக்கா வண்டியில கட்டிக்க, பரம்புல கட்டிக்க, ஏர்ல கட்டிக்க, கரும்புல கட்டிக்க, ரங்கநாதர் மாரி வேலை செய்யும் அப்படின்னு உடனே வந்தான். இவர்கிட்ட சொன்னேன். உடனே தம்பி போனா பெரிய துண்டை எடுத்துக்கிட்டு அந்த எதிரி தரவுக்காரங்கிட்ட போய் இப்படி துண்டை போட்டு கைய உள்ள விட்டான். தாமத்துக்கு கேக்குது, தீசமா இருந்தாலும் பரவாயில்ல, தட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, இது போக மேல விட்டுறா கீழே புடுறா தரவுக்காரன் பேசுறான். சொல்லிட்டு மாட்ட பேசி என் கையில வாங்கி கொடுக்குறான்.
ஆஹா. கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி கொடுக்குறான். நான் கெடுத்த கடை ஓட்டிக்கிட்டு போட்டோ நான் கேட்டுக்கடா. அப்படின்னு ஆஹா. வாங்கிக்கிட்டு மாட்டை ஓட்டிட்டு வந்து ஊட்ட கட்டணும். கட்டணும். 6 மணிக்கு பிடிச்ச மழை ஐயா. விட்டீர வெள்ளி அடிக்குது. சரியான மாட்டிக்கிறா. ஆமா ஆஹா. நான் என் பொண்டாட்டிய விடீர வெள்ளி தூங்கல. மாயமாட்டி மாயம் வச்சா பொண்ணு தூங்கல. ஏய் மாடு வந்த நேரம் மழை பெய்யுது. நாளைக்கு பூரா கொல்லி வரைச்சுடணும். மாட்டு துண்டு மலை துண்டு வாய்க்காரத்து துண்டு குட்டகார துண்டு ஏரியார துண்டு வைப்பாடு துண்டு ஆலா மரத்து துண்டு அரச மரத்து துண்டு தென்னை மரத்து துண்டு புளிய மரத்து துண்டு பலா மரத்து துண்டு முந்திரி மரத்து துண்டு மாமரத்து துண்டு பப்பளி மரத்து துண்டோட வரைச்சுடணும். ஏ அப்போ ஏனா எல்லாம் சேர்த்து ஏத்தினே வரும். எல்லாம் சேர்ந்து 3 வயசு நாளம் ஆண்டா ஏய் இதுகடா திரு துண்டு துண்டு. 8ல ஒரு பங்கு எங்க அப்பாவுக்கு 8ல ஒரு பங்குனா என்ன? இதான் துண்டு. இதான் துண்டு. தாத்தா வழிபாடு துண்டை வரைச்சுடணும். வரிசணும். கொஞ்ச மேல எவனும் வண்டி ஓட்டக்கூடாது. ஒரு பையன் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் மாடு தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு கலப்பு நடத்தி போயிட்டு ஆட்ட நாட்டு ஓட்டிட்டு கலப்பு தூக்கிட்டு நானே முன்னாடி போய் வழிபாடு துண்டை வரைச்சேன். வரைச்சா ஊருக்காரன் பூரா சாலையா வண்டி மாட்டை ஓட்டிட்டு கொல்லியில ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு உடனே தூக்கி கூட்டி நிறுத்திட்டு 10 ரூபாய்க்கு கல்புரம் கொடுத்துட்டு குடிரி மூக்கடாங்க கொடுத்துட்டு கோயிலை தூக்கி நிமித்தி சாட்சி எடுத்து திடீர்லாம் 2 மாடு படுத்துக்கிச்சு. அவன் சொன்ன மாட்டுக்காரன் ரங்கநாதர் பேர் வேலை செய்யணும். ரங்கநாதர் எப்படி படுத்துருப்பாரு? அவன் சொன்ன தப்பு இல்ல. தரகாரன் சொன்ன நம்ம கிட்ட கவுரு கொடுக்கல. நான் கெடுத்த கடை ஓட்டி பாரு நம்ம குடும்பத்தை கெடுத்த நம்ம குடும்பம் அதுக்குள்ள போட்டாட்டி என்ன செய்யறான்? மண்ணா போடும் சரமா போடும் கூத்தாடி கம்மியாட்டி மாடு கூத்தாடி சாண்டு குடிச்சு கேட்டாங்க பொண்ணுட்டு இதுக்குள்ள ஊருக்கார போறானே செய்யறான். கூத்தாடி கம்மியாட்டி உன் முகத்துல முடிச்சுட்டு போனா பயிர் மலையாரம் எழுப்பிட மாட்டான். எங்க ஓடுறது 4 காலி விரிச்சு காட்டுது படுத்துக்கிட்டு. நான் பார்த்தேன் ஏய் ஓடி வீட்டுக்கு இல்ல மாடு காலை செஞ்சு படுத்துக்கிச்சு. கால ஏய் சந்தையில இருந்து நடந்து வரல மண்ணை வாரி விட்டுட்டு வீட்டுக்கு போட்டான். மணி 1 மணி வெளியே மாடு ஏந்திருக்கு. எல்லாம் விரைச்சிட்டு மாட்டை விட்டு ஓட்டிட்டு வரோம். திருப்பி பார்த்தது நம்ம இடத்தான் வரேன்னா அப்பதான் ஏந்திச்சு போர்ல விட்டு சாப்பாடு போய் கேட்டான். தட்டுல போட்டு விட்டு கடாசரம் விட்டு எடுத்து சாப்பிட்டு பைசோட கொடுமா. அப்பதான் தனுவா பேசுறேன். இன்னைக்கு ஏர்ல தான் படுத்துக்கிச்சு. நாளைக்கு பாரு நம்ம மாடு வண்டியில 4 காலம் தூக்கிட்டு ஓடுது போய் பாரு அப்படின்ட்டு வண்டி தந்து ரோட்டு ஓரமா விட்டு ரோட்டு மேல ஊடுக்கன்னா ஊருக்காரன் செருப்பாலே அடிப்பான். ரோட்டு வீட்லயே குப்பா நீ தாந்து விட்டு அரவண்டி அறுவலி போட்டு தூக்கி போட்டு நிறுத்திட்டு 10 ரூபாய்க்கு கல்புறத்து கொளுத்தி புடியே போங்கடாங்க. யாரு விட்டாலும் இடிச்சு தண்டு அப்படின்ட்டு போலீஸ் இடத்துல ஏறி உக்காந்து சாந்தி கழி எடுத்து திடீர்னு 2 மாடுமே படுத்துக்கிச்சு. சிம் ரோட்ல படுத்த மாடும் தடுத்த போட்டாச்சு கண்டா போனா சண்டை போனா எனக்கு மாடு வாங்கி கொடுத்தா தரவுக்காரன் வந்து இறங்கணும். என் மாட்டை பார்த்துட்டான். அதே பஸ்ல ஏறி திருக்கோளூர் பக்கம் போட்டான். அதை விட விளைஞ்ச தரவுக்காரன் இதோட தாடி வச்சுட்டு வந்தான். முத சந்தையில பார்த்ததம்மா ஐயா வேலைக்கு சரி அன்னைக்கு சூடல சந்தை இன்னைக்கு 50,000 வித்து தரணும். கையில இருக்க கவுத்து பிடிங்க 8000 போட்டு 4000 தரவா எடுத்துக்கிட்டு மாடு பிடிங்கிச்சா பார்த்துட்டான்.